கோவை கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரி ஆண்டு விழா. டாக்டர் சுதா சேஷையன் மாணவர்களுக்கு ஊக்க உரை. கோயம்புத்தூர் கொங்குநாடு கலை அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா இன்று கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தரும் சென்னை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் இயக்குநருமான டாக்டர் சுதா சேஷையன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஊக்கமளிக்கும் உரையாற்றினார். அவரது உரையில் மாணவர்கள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்றும், வாழ்க்கையில் வரும் சவால்களை மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு கடமையிலிருந்து பின்வாங்காமல் முயற்சி செய்தால் எந்த இலக்கையும் அடைய முடியும் என்றும் கூறினார். மேலும் ஒருவர் முழுமையான நலத்துடன் வாழ்வது என்பது உடல், மனம், சமுதாயம் மற்றும் ஆன்மீகம் ஆகிய 4 அம்சங்களிலும் சமநிலை உடையதாக இருப்பதையே குறிக்கும் என்றும் தெரிவித்தார். நேரத்தை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்துவது மன அழுத்தத்தை குறைக்க உதவும் என்றும், பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செய்த பங்களிப்பை தினமும் நினைத்து நன்றியுடன் வாழ வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். அதோடு புனிதமான இந்திய மண்ணில் பிறந்ததை பெருமையாக கருத வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விழாவிற்கு கல்லூரியின் செயலர் மற்றும் இயக்குனர் டாக்டர் CA வாசுகி தலைமையுரையாற்றினார். கல்லூரி முதல்வர் முனைவர் வே. சங்கீதா ஆண்டறிக்கையை வாசித்தார். மாணவர் பேரவைத் தலைவர் செல்வி எஸ். டொமினிக் லித்வினா வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஆய்வுகளில் சிறந்து விளங்கிய பேராசிரியர்களுக்கும் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மேலும் சிறந்த துறை மற்றும் சிறந்த ஆராய்ச்சி துறைக்கான சுழற்கோப்பைகளும் வழங்கப்பட்டன. நூல்கள் மற்றும் ஆய்விதழ்களில் கட்டுரைகள் எழுதிய பேராசிரியர்களுக்கும் சான்றிதழ்களுடன் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. இறுதியாக மாணவர் பேரவை செயலர் பி. பவன்கிருஷ்ணன் நன்றியுரையாற்றினார். விழாவின் நிறைவாக மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.